என் மகளே, என் மகனே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தாய், உங்களுடைய தகப்பன் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானவர்கள். அவர்கள் உங்களுக்காக நன்மையை செய்ய எத்தனைப்பவர்கள். உங்களை அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நடத்துவதற்கு உங்களுடைய தாய் தந்தை இருவருக்குமே அதிக ஈடுபாடு உண்டு. என் மகளே, என் மகனே, உங்களுடைய தாய் தந்தை எனக்குள் அவர்களை ஒப்புக் கொடுத்து விட்டால், அவர்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை தொடங்கிவிட்டால், அவர்கள் நேர்மையாகவும் உங்களை வளர்ப்பதற்காகவும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கும் வரை அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை நிறுத்துவதில்லை. அதனால் கர்த்தராகிய நான் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். எபேசியர் 6 1, 2 மற்றும் 3 பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று எழுதியிருக்கபடியாக இது கர்த்தராகிய என்னுடைய கட்டளை ஆகும். என் மகளே, என் மகனே, நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோரின் வார்த்தைக்கு ஏற்ப அவர்களுக்கு கீழ்ப்படிந்து மரியாதையாக ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பெற்றோரை நீங்கள் அவமதிக்கக் கூடாது. மேலும் என் ஜனமாகிய நீங்கள் உங்களுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். உங்களுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உங்களுக்கு நன்மை உண்டாகுவதற்கு உங்களுடைய தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக என்று கர்த்தராகிய என்னுடைய கட்டளை இருக்கிறது. சிறு குழந்தைகளாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் வாலிப மகள்களாக இருந்தாலும் உங்களுடைய தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு திருமணமாகி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு சென்றாலும் வயதான காலத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய தாய் தகப்பனை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்களுடைய பெற்றோரை நீங்கள் துக்கப்படுத்தக் கூடாது. அநேக என் ஜனமாகிய நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்திலே உங்களுடைய தாய் தந்தையரை துக்கப்படுத்தி விடுகிறீர்கள். உங்களுடைய தாய் தகப்பனை அவமதிக்கும் வகையிலாக கடும் சொற்களை உபயோகிக்க கூடாது என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஏற்படுத்திய ரணத்தால் அவங்களுடைய உள்ளத்தில் காயம் ஏற்பட்டாலும் நான் பெற்ற பிள்ளைகள் நீங்கள் நல்லாயிருங்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக உங்களுடைய தாய் தந்தை இருப்பார்கள். மேலும் என் மகனே, என் மகளே, உங்களுடைய தாய் தந்தையை நீங்கள் சந்தோஷமாக வைத்திருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும். உங்களுடைய தாய் தந்தையரை நீங்கள் அவமதிக்கும் செயலில் ஈடுபட்டால் அதன் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்களுடைய சந்ததியும் அனுபவிக்கும். அதனால் என் மகனே, என் மகளே, நீங்கள் உங்கள் உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள். உங்களால் உங்களுடைய தாய் தகப்பன் நிம்மதியாக இருக்கிறார்களா? சந்தோஷமாக இருக்கிறார்களா? மனமகிழ்ச்சியாய் இருக்கிறார்களா? நல்ல உடல் நலத்துடன் இருக்கிறார்களா என்ற சிந்தித்துப் பாருங்கள். ஏதாவது ஒரு காரியத்தில் உங்களுடைய தாய் தகப்பனை நீங்கள் அவமதித்திருந்தால் நீங்கள் நேரடியாக அவர்களிடத்தில் சென்று அவர்களிடத்தில் பேசி அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு உங்களுடைய தாய் தந்தையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் மனப்பூர்வமாகவும் சந்தோஷமாகவும் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோரை எதிர்த்து கேள்வி கேட்பது, அவர்கள் சொல்லும் எதையும் கேட்காமல் இருப்பது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுடைய பெற்றோரின் உள்ளத்தில் அது காயத்தினை ஏற்படுத்தும். என் மகளே, என் மகனே, நீங்கள் உங்கள் உள்ளத்தில் கை வைத்து என்னை நோக்கி சொல்லுங்கள். ஆண்டவரே, என் பெற்றோருக்காக உம்மை துதிக்கிறேன். நீர் எங்களுக்கு தாயும் தகப்பனுமாயிருக்கிறீர். நீங்கள் எனக்கு நல்ல தாய் தகப்பனை தந்திருக்கிறீர். நான் அவர்களை துக்கப்படுத்திவிடக்கூடாது. அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய கிருபையினை தாரும். அவர்கள் சொல்லுக்கு கீழ்ப்படியவும் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். இன்றைக்கு என்னுடைய பெற்றோரையும் என்னையும் ஆசீர்வதியும் என்று நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்தினிலே விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்பொழுது நான் உங்களையும் உங்களின் தாய் தகப்பனையும் ஆசீர்வதித்து உங்களை காத்துக்கொள்வேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். மேலும் என் மகளே, என் மகளே, நீங்கள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருந்தால் கர்த்தராகிய நான் உங்களுக்கு கிருபையை அளித்து உங்களை ஆசீர்வதிப்பேன். என் ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 37 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று எழுதியிருக்கபடியாக நீங்கள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருந்தால் நீங்கள் கர்த்தரிடத்தில் வேண்டும் காரியமானது உங்களுக்கு நிறைவேற்றப்படும் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய வேண்டுதல்களை கர்த்தராகிய என்னிடத்தில் விண்ணப்பம் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு நான் செவிகொடுத்து உங்களுக்கு நன்மைகளை அருள் செய்வேன். என் மகளே, என் மகனே, உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் உங்களுக்கு அருளப்படும் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் வழியாக கர்த்தராகிய என்னிடத்தில் ஜெபம் செய்யும் பொழுது அந்த ஜெபத்திற்கு உங்களுக்கு ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் கிடைக்கும். நான் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு முதலில்
என் ஜனமாகிய நீங்கள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். நீங்கள் முதலில் சிந்தித்துப் பாருங்கள், நீங்கள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களா என்று சிந்தியுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உங்களுக்கு வரக்கூடிய வேதனைகள், துயரங்கள் இவைகளை கடந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்று சிந்தித்துப் பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று என் ஜனமாகிய நீங்கள் சொல்ல வேண்டும். கர்த்தராகிய நான் உங்களுடன் இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷமானது நிரந்தரமானது. நீங்கள் கர்த்தரிடத்தில் சந்தோஷமாக இருந்தால் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும். இந்த சந்தோஷம் என்பது நீங்கள் கர்த்தராகிய என்மேல் வைத்திருக்கக்கூடிய விசுவாசமாகும். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் பலனடைவான். நீங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருந்தால் கர்த்தராகிய நான் உங்களுக்கு நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே, இனிமேல் நான் உங்களிடத்திலே மனமகிழ்ச்சியாயிருப்பேன். இனிமேல் துக்கமாக, சோகமாக, வேதனையுமாக இருக்க மாட்டேன். கர்த்தராகிய உங்களுக்குள் எப்பொழுதுமே நான் சந்தோஷமாக இருப்பேன். நான் உங்களை விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்திலே ஆராதியுங்கள். நான் உங்களிடத்திலே மனமகிழ்ச்சியாயிருப்பேன். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் என்று கர்த்தராகிய என்னை நோக்கி ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அப்பொழுது உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உங்களை பாதுகாத்துக் கொள்வேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். அனுதினமும் என் மகளே, என் மகனே, நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சூழ்நிலைகளைக் கண்டு பயந்து கொண்டிருக்கிற என் ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று எழுதியிருக்கபடியாக கர்த்தராகிய எனக்கு உங்களுக்கு உதவி செய்வது மிகவும் எளிதான காரியம். கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் மகளே, என் மகனே, நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், உடல் சுகவீனமாக இருக்கலாம், துயரொன்று இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய நான் பலம் பொருந்தியவருக்கும் பலவீனமாக இருப்பவருக்கும் உதவி செய்கிற தேவன். உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலைகளையும் எந்த காலநிலைகளையும் உங்களுக்கு உதவி செய்து அந்த சூழ்நிலைகளை உங்களுக்கு மாற்ற முடியும். என் மகளே, என் மகனே, உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய கிருபை கர்த்தராகிய என்னிடத்தில் இருக்கிறது. அதற்கு முதலில் உங்களுக்கு ஒன்று மட்டும் தேவை, கர்த்தரிடத்தில் விசுவாசம். நீங்கள் முதலில் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு இந்த சூழ்நிலையை மாற்றி என்னை காத்துக் கொள்வார் என்று என்னை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தராகிய நான் வல்லமையுடைய தேவன். நீங்கள் கர்த்தராகிய என்னை சார்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்திலே, ஆண்டவரே, நீங்கள் பலவீனமுடையவர்க்கும் உதவி செய்ய முடியும், என்னை போன்ற தகுதியற்றவனுக்கும் உதவி செய்ய முடியும் என்று நீங்கள் என்னை நோக்கி ஜெபம் செய்து பாருங்கள். அந்த நேரத்திலேயே அற்புதங்கள் நடக்கும். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அனைத்தும் கூடும். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனைத் தொடான் என்று எழுதியிருக்கப்படியாக என் மகளே, என் மகனே, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். இந்த பூமியிலே கிறிஸ்துவ மக்களுக்கு பொல்லாங்கு செய்வதற்கென்றே பிசாசானவன் இருக்கிறான். அவன்தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து தீய சூழ்நிலைகளுக்கும் காரணமானவன். என் மகளே, என் மகனே, நீங்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளாக பிறந்து கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தொந்தரவு கொடுக்கலாம் என்று பிசாசானவன் எண்ணிக்கொண்டிருப்பான். என் ஜனமாகிய உங்களுக்கு ஏதாவது பொல்லாங்கு செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருப்பான். ஆனால் கர்த்தராகிய நான் பிசாசானவனை உங்களை தொடவிட மாட்டேன். உங்களை தொடாமல் உங்களுக்கு தூரத்தில் நின்று கொண்டு உங்களை பயமுறுத்திக் கொண்டே இருப்பான். ஆனால் கர்த்தராகிய நான் என் ஜனமாகிய உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன், பிசாசானவனால் உங்களுக்கு எந்த ஒரு பொல்லாங்கு செய்ய முடியாது. கர்த்தராகிய நான் உங்களை தொடவிட மாட்டேன், ஏனென்றால் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். வேதாகமத்தில் தேவனால் பிறந்த பிள்ளைகள் தங்களை காத்துக்கொள்வான் என்ற எழுதியிருக்க படியாக நீங்கள் கர்த்தருக்குள் உங்களை ஒப்புக்கொடுத்து உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். என் மகளே, என் மகனே, நீங்கள் அதிகாலையில் எழுந்தவுடனே என்னை நோக்கி ஜெபத்தினிலே, ஆண்டவரே, இன்று என்னை கண் விழிக்க வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்று எனக்கு பிசாசானவனால் எந்த பொல்லாங்கு வரும் என்று எனக்கு தெரியாது. எனக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் என்னை காத்துக்கொள்ளும் என்று என்னை நோக்கி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்னை உன்னுடைய கரத்தின் நிழலுக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கர்த்தருக்குள் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகும். உங்களை சுற்றியிருக்கக்கூடிய சிலரால் உங்களுக்கு பொல்லாங்கு வர எத்தனைக்கும். பொல்லாங்கு கொடுக்கக்கூடிய நபரிடமிருந்து நீங்கள் தொலைவில் இருக்க வேண்டும். நீங்கள் பொல்லாங்கு தரக்கூடிய நபரிடமிருந்து உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வாழ உங்களுக்கும் பொறுப்பு இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தராகிய நான் உங்களுக்கு துணை நின்று உங்களை காத்துக்கொள்வேன்.